எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைக்கு நடக்குது. இதுக்காக நேற்று மாலையிலிருந்து சைலன்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த சைலன்ஸ் பீரியட்ல ஒரு வேட்பாளர் அல்லது அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ யாரும் எதுவும் பேசக்கூடாது. தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது. சமூக ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில் அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்துல இந்த மாதிரி வேலைகளை யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடுகள். இந்த நேரத்துல ஒரு வாக்காளனாக, இந்தியாவின் ஒரு வாக்காளனாக, ஒரு இந்திய குடிமகனாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சில கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். இது என்னன்னா 1999ஆம் ஆண்டு நான் பேப்பர்ல எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு எழுதின ஒரு புகார், ஒரு வேண்டுகோள், மனு, கோரிக்கை மனு அப்படிங்கிறது. அதை தான் இப்ப பேச போறேன். இதையவே தொடர்ந்து 2023ஆவது ஆண்டு ஒரு சில அப்டேட்ஸோட இமெயில்ல அனுப்பிச்சிருந்த தேர்தல் ஆணையத்துக்கு. அதுக்கும் எனக்கு எந்த பதிலும் இல்ல. இங்க நான் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிடணும். 2023ஆம் ஆண்டு நான் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதின மனு, அத வந்து அங்க தேர்தல் அலுவலகத்துல ஒரு ஆபீசர் வந்து அந்த மனுவை பார்த்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு தேர்தல் சம்பந்தமான நடைமுறைகளை மாற்றி அமைப்பதில் மிகச்சிறந்த கருத்துக்களை நான் எழுதியிருந்தேன் அப்படிங்கிறத மையமா வச்சு என்னோட இமெயில் ஐடியை அவர் தனியா எடுத்து வச்சிருந்துட்டு, இப்போ 2026ல 2 மாசத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அவர் வேறு துறையில பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மெயில் எழுதுறாரு. நான் 2023ல நீங்க எழுதின மெயில் வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு உங்களோட மெயில் ஐடி நான் எடுத்து வச்சிருந்தேன். உங்களோட கோரிக்கை மனு, அந்த இமெயில்ல வந்த மனு வந்து இந்திய தலைமை தேர்தல் அலுவலர் வரைக்கும் நான் ஃபார்வேர்ட் பண்ணினேன். பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மனக்குறையை வெளிப்படுத்தி இப்போ 2026ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் மனு போட்டிருந்தாரு. அவர் போன் நம்பரும் அனுப்பிச்சிருந்தார். நான் அவர் கூட பேசினேன் நானு. அவரோட பிரைவசியை முன்னிட்டு அவரோட பேரு, எங்க இப்ப ஒர்க் பண்றாரு, வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல்களை நான் இப்ப வெளியில சொல்ல முடியாது. பட் அவர் எழுதின மெயில வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து அனுப்ப முடியும். அதை நான் முயற்சி பண்றேன். இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட், பாத்துக்கோங்க. இந்தியா விடுதலை அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கும் மேலாகுது. இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே பணி தேர்தல்களை, அவங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட மோட்டோன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படிம்பாங்க. இங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா அதோட மீனிங் என்னன்னா சுதந்திரமான நியாயமான வாக்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சரியான தேர்வு அப்படிங்கிறது இங்க சரியான தேர்வு, அதாவது வாக்காளர்கள் வந்து தகுதி வாய்ந்த சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதும் தேர்தல் ஆணையத்தோட கடமை தான். பட் அந்த கடமையை தேர்தல் ஆணையம் எனக்கு தெரிஞ்சு ஒருபோதும் கையில் எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறையையும் இங்க நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த 50 ஆண்டு காலம் கழித்து கூட இன்னும் சின்னங்களை பார்த்துதான் மெத்த படித்தவர்கள் கூட வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. சின்னங்கள் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது அவங்க இதுவரைக்கும் யோசிக்கல. ஒரு சின்னம் கூட விட்டுருங்க. எம்சிசின்னு சொல்ற மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லிட்டு எம்சிசி வந்து என்னைக்கு எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்றாங்களோ அன்னையிலிருந்து அந்த செகண்ட்லயே வந்து எம்சிசி அமலுக்கு வந்துருது. இந்த எம்சிசி அமலுக்கு வந்த பின்னாடி நிறைய தேர்தல் விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இங்க வந்து என்னோட கேள்வி, அரசியல்வாதிகளை தேர்தல் ஆணையம் தவறாக நினைத்து கொச்சைப்படுத்துகிறதா அல்லது வாக்காளர்களை தவறாக நினைத்து கொச்சைப்படுத்துகிறதா? இந்த 2 கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுக்குறாங்க, வாக்களிக்கிறது பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். 2வது வந்து பொதுமக்களை ஈர்த்து தவறான பொய் பரப்புரை பண்ணி அல்லது பணம் கொடுக்குற, வேற ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி வாக்களிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு புகார். அப்போ அரசியல்வாதிகள் தப்பா பேசினாங்கன்னா அதை மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு அந்த அளவுக்கு கூட விழிப்புணர்வு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்காக தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? தேர்தலில் வந்து யாருக்கெல்லாம் வாக்களிக்க கூடாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் ஆல் இந்தியா ரேடியோ இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக நிறைய பிரச்சாரங்கள் பண்றாங்க. என்னன்னா, வேட்பாளர் உங்களோட அண்ணன், தம்பி அல்லது கூட குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர் அப்படிங்கிற காரணமாகவோ, நண்பர் அப்படிங்கிற காரணமாகவோ அதுக்காகவோ நீங்க வாக்களிக்க கூடாது. வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது நன்மைகள் செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக வாக்களிக்க கூடாது. இது மாதிரி பல விதமான அறிவுரைகளை கொடுக்குறாங்க. பட் இந்த அறிவுரைகள் வாக்காளர்களுக்கு சென்று சேர்கின்றனவா? அவர்கள் அதற்கு எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? இந்த மாதிரி ஸ்டடி எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பண்ணவே கிடையாது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதாவது எம்சிசி வந்து
அரசியல்வாதிகள் தவறு செய்வாங்க, அதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் அதுவும் தவறு. வாக்காளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணம் கொடுக்கிற அரசியல்வாதிகளுக்கு அல்லது பரிசு பொருட்கள் கொடுக்கிற அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைச்சதுன்னா அதுவும் தவறு. ஏன்னா அரசியல்வாதிகளையோ அல்லது வாக்காளர்களையோ இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு நாடு விடுதலை அடைந்து 60-75 ஆண்டுகளுக்கு பின்னர் கூட கல்வியிலிருந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் இவ்வளவு வளர்ந்தும் வாக்காளர்களையும் அரசியல்வாதிகளையும் இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு தேர்தல் ஆணையம் வெட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ரெண்டாவது, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது. ஒரு அவசர காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு விபத்து போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னால் கூட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் சொல்றாங்க. பட் இது ஏன் அப்படின்னா அவங்க தேர்தல் இப்போ ஒரு நிவாரணம் கொடுக்கறது மூலமாகவோ அல்லது புதிய திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாகவோ அரசியல்வாதிகள் வாக்காளர்களை தவறாக ஈர்த்து விடுவார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைக்குதுன்னா அதைய எதிர்த்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? கல்வி கற்றால் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துடும் அப்படின்ட்டு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்சவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு யூஜி அல்லது பிஜி அந்த லெவல்ல டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி படித்தவர்களும் தவறு செய்கிறார்களா அல்லது அது படித்தவர்களே தவறு செய்தால் அதை தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? இரண்டாவது, குறைந்தது படித்தவர்களாவது சின்னங்களை பார்த்து வாக்களிக்காமல் வேட்பாளரோட பெயர்களை பார்த்து வாக்களிப்பதற்கு அதுக்கு என்ன ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க வாக்காளர்களுக்கு? அதாவது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நிரந்தரமா ஒரு அலுவலகமோ அலுவலர்களோ இல்லை. இருந்தாலுமே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தேர்தல் அலுவலகம் இருக்கு. தலைமை தேர்தல் அலுவலர் இருக்காரு. ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரும் அந்த தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல வருஷம் முழுவதும் இயங்கிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே தேர்தல் நடக்கும் சமயத்துல மட்டும் கிடையாது. வாக்காளர்களை சேர்த்தல் அல்லது வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எலெக்ஷன் கமிஷன் வருஷம் ஃபுல்லா 5 வருஷத்துக்கு எப்ப வேணாலும் எந்த ஆர்டரை போட்டு எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்துல மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் இடையில ஒரு இப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடுத்ததுதான் இன்னொரு சட்டமன்ற தேர்தல் நடக்கும். இடையில நாடாளுமன்ற தேர்தல் ஒண்ணு நடக்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 500 வாக்காளர்களை தேர்வு செய்து இப்போ வாக்குப்பதிவில் பங்கேற்கும் அரசு அலுவலர்கள் அஞ்சல் வாக்குகளை செலுத்துவதை போல குறைந்தது ஒரு தொகுதிக்கு ஒரு 500 வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்க சின்னம் இல்லாம வேட்பாளர்களோட பெயர்களை மட்டும் போட்டு பேலட் பேப்பர் கொடுப்போம். நீங்க இந்த பேலட் பேப்பர்ல வாக்களித்து அதை மூடி முத்திரையிடப்பட்ட அல்லது ரகசியமா அரசு அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள் எப்படி அஞ்சல் வாக்கு செலுத்துறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலான்ட்டு குறைந்தது ஒரு தொகுதியில் ஒரு 500 வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சின்னங்கள் இல்லாம ஒரு பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். பட் விடுதலைக்கு பின்னாடி 75 ஆண்டுகள் கழித்து யூஜி, பிஜி, எம்ஃபில் ஆர் ஈவன் பிஹெச்டி படிச்சவங்க கூட சின்னங்களை பார்த்துதான் வாக்களிக்கும் நிலை இருக்குதுன்னா இந்த நிலையை மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கைகளை இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கு அல்லது இனிமேல் என்ன நடவடிக்கைகளை திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். இது இல்லாம இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலை நடத்துவது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட ஒரு மிகப்பெரிய பணியா இருக்கு. அந்த பணியில் வாக்காளர்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கூட தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியலைன்னா அது தேர்தல் ஆணையத்தின் தோல்வியா அதாவது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் நான் 1999 யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு என்னோட நண்பர் ஒருத்தர் உள்ளூர் நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருந்தார். ஒரு பேம்ப்ளெட் அதுல பிரிண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 காப்பீஸ் அன்னைக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவர் கூட சேர்ந்து. அதுல என்ன நான் சொல்லியிருந்தேன்னா வாக்காளர்கள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை கிடையாது. அதை போலீஸ் கோர்ட் எல்லாம் இருக்காங்க, அதை பார்த்துக்குவாங்க. வாக்காளர்கள் கிரிமினல்களா இருந்தால் அதற்கும் சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் விட உண்மையிலுமே ஒரு வேட்பாளர் அல்லது ஒரு முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்கள சட்டம் எந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாதோ அந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய உரிமை வாக்காளர்களுக்கு இருக்கு. அதனால உங்கள் வாக்குகளை சட்டமோ அரசோ போலீஸோ யாருமே தலையிட முடியாத இடத்துல உங்களோட வாக்குகளை நீங்க பயன்படுத்தணும்ட்டு ஒரு பெரிய அளவுல கட்டுரை எழுதி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா என்னோட வாதம்
ஒரு முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் வந்து உண்மையிலுமே அவங்க குற்றவாளி அப்படின்னா குற்றத்தை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டங்கள் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வந்து சட்டம் கேள்வி கேட்க முடியாது. என்னன்னா, அந்த வேட்பாளர்கள் போதிய விழிப்புணர்வு இருக்கக்கூடியவர்களா இருக்காங்களா? அவங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு கெட்டவங்களா? முட்டாள்களா? புத்திசாலிகளா? இந்த வந்து கோர்ட்டோ, கவர்மெண்ட்டோ, சட்டமோ கேள்வியே கேட்க முடியாது. அந்த கேள்வியை நீங்க கேளுங்க. ஒரு நீங்க வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர் வந்து புத்திசாலித்தனமா இருக்காரா? எதிர்கால தொலைநோக்கு திட்டங்களை குறித்து அவருக்கு போதிய விழிப்புணர்வு இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து நீங்கள் வாக்களியுங்கள். அவங்களுக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு கட்டுரை எழுதி பெரிய அளவுல டிஸ்ட்ரிபியூட் 7000, 8000 பேருக்கு அது 1999ல நான் பண்ணினேன். சோ இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? அதாவது உண்மையிலேயே வந்து ஒருத்தர் என்னதான் கிரிமினல் குற்றமெல்லாம் பண்ணா கூட கவர்மெண்ட் கேட்க முடியும். பட் ஒருத்தர் முட்டாளாக்குறன்னு வைங்களேன், ஒரு அமைச்சர், முதலமைச்சர் முட்டாளா இருந்தால் அதை வந்து சட்டம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உங்கள் வாக்கை வைத்து, நம்முடைய வாக்கை வைத்து நாம் அங்கே கேள்விகளை எழுப்ப முடியும். நம்மோட வாக்கு வந்து நீதிமன்றங்கள், சட்டங்கள் அத்தனைக்கும் இருக்கிற பவர் எல்லாமே நம்மளோட வாக்குகள் தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான நம்ம வாக்குகளை வந்து உண்மையிலேயுமே புத்திசாலி வேட்பாளர்கள் இருந்தா அவங்க கிரிமினல்களாகவே இருந்தாலும் அவங்க திருந்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க முட்டாள் முதலமைச்சரை கொண்டு வச்சுட்டீங்கன்னா அவர் எந்த விதத்திலையும் திருந்த மாட்டார். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க தான் அரசியல்வாதியா இருக்காங்க. அவங்க இங்கேயே திருந்தலை, அவங்க இங்கேயே தப்பு பண்றாங்கன்னா, இன்னும் பெரிய இடங்களுக்கு அவங்க போகும்போது, அங்க போகும்போது மட்டும் எப்படி திருந்திருவாங்க அப்படிங்கிறது திருந்துவாங்கங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ குற்றமிழைப்பவர்கள், லஞ்சம் வாங்குவர்கள் அந்த அந்த விஷயத்திலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். 2வது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு வேட்பாளர் புத்திசாலியா இருக்காரு. அதை மட்டும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மோட வேட்பாளர்கள், நம்மோட முதலமைச்சர்கள் பெரிய அளவுல வந்து ஒரு பெரிய புத்திசாலித்தனமா இருக்கிற மாரி எனக்கு தெரியல இதுவரைக்கும். அப்படி இருந்திருந்தாங்கன்னா 1950களுக்கு பின்னால் ஜப்பான் ரொம்ப வேகமா முன்னேறி இருக்கு. அமெரிக்கா ரொம்ப வேகமா முன்னேறி இருக்கு. இவ்வளவுக்கும் ஜப்பான்ல வந்து அணுகுண்டு அந்த பாதிப்புகளை எல்லாம் கடந்து முன்னேறி இருக்கு. பட் இந்தியா முன்னேறல. இதுக்கான காரணம் என்ன? அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இது மாதிரி விஷயங்கள்ல இப்ப கூட சொல்ல போனா மத்திய அரசு வந்து கிளியரா ஒரு இந்தியாவை வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல எடுத்து போறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது நீங்க நம்பணும்னு சொல்ல. பட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்தியா போயிட்டு இருக்கு, முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சோ உண்மையிலேயுமே உங்கள் வாக்குகள் வந்து ஒரு வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத விட அவர் புத்திசாலியா அல்லது அறிவு அறிவு உள்ளவரா அறிவு கெட்டவரான்னு பாருங்க. ஏன்னா நல்லவர்கள் கூட ஒண்ணுமே எதுக்குமே உதவாதவங்களா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு இருக்காது, அறிவு இருக்காது, எதை செய்யணுங்கிறது தெரியாது. இதைய வந்து கன்சிடர் பண்ணி நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு 1999ல நான் எழுதின ஒரு கட்டுரை வந்து பப்ளிஷ் பண்ணேன் நான். சோ இது மாதிரி நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எடுத்திருக்கா? இது கேட்கணும். 2வது வாக்குப்பதிவென்று வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் எல்லைக்குள்ள தேர்தல் சின்னங்கள் எங்காவது வரைஞ்சிருந்தா அதை அழிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. சில வீடுகள்ல கேட்ல பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் போட்டிருப்பாங்க, அல்லது கேட்ல வந்து தாமரை சின்னம் போட்டிருப்பாங்க, அல்லது இரட்டை இலை சின்னம் கூட போட்டிருப்பாங்க. அந்த கேட் எல்லாம் கூட கழட்ட சொல்லி எல்லாம் ஒரு டைம் அலப்பறை பண்ணாங்க தேர்தல் ஆணையத்துல. பட் அதெல்லாமே வந்து ரொம்ப ஓவர். அதாவது வாக்குச்சாவடிக்கு முன்னாடி நின்னுட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கை காட்டினாருன்னா அவர் கை சின்னத்தை விளம்பரப்படுத்துறாரு, அதுக்கு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நினைச்சதுன்னா அந்த அளவுக்கு கூடவா சிந்திக்க தெரியாத வாக்காளர்களை நம்ம வைத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இப்ப வாக்காளர்கள் வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இப்போ தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் போயிட்டாங்க, எல்லாத்துலயும் முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் தான் அதிக அளவுல பணம் வாங்குறாங்கிற புகாரும் வருது. இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவான்னு தெரியல. சோ வாக்காளர்கள் பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியில தெரியுது. நிறைய இடங்கள்ல பல கோடி ரூபாய் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். அந்த பணங்கள் எல்லாமே வாக்காளர்களுக்கு பட்டுவாடா பண்றதுக்காக வச்சிருந்த பணம் அப்படிங்கிறதும் வெளிப்படையா தெரிய வருது. அப்ப இது இது அதாவது விடுதலைக்கு பின்னாடி இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு எஜுகேஷனை கொடுத்த பின்னாடி இந்த நிலை இருக்குன்னா இந்த நிலைக்கு தேர்தல் ஆணையம் இதை எப்படி கன்சிடர் பண்ணுது? இதை சரி பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதுன்னா வேற என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? இது மாதிரி எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சிந்திக்கிறது எனக்கு தெரியல இது வரைக்கும். பட் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் சிந்திக்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோளை வச்சுக்கிறேன். வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் எல்லைக்குள்ள ஒரு சுவற்றில் ஒரு சின்னம் வரைந்திருக்குது அப்படிங்கறது பார்த்துட்டு அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையில வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு காமெடி தான். அதாவது இதுல தேர்தல் நடத்திய விதிமுறைகள்ல அந்த அதுல வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள ஒரு இப்ப டி நகர்ல ஒரு சிலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு அரசியல்வாதியோட சிலை. அந்த சிலைய போய் சாக்கு போட்டு சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கா வாக்காளர்கள் கேவலமா இருக்காங்க? இந்த அளவுக்கு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட இயலாமையை காட்டுதே ஒழிய வாக்காளர்களை தவறு சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து
தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய காமெடிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பணப்பட்டுவாடாவை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மேற்கொள்ற நடவடிக்கைகள்ல எளிய பொதுமக்கள் ஏராளமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள் வருது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு அவசர காரணங்களுக்காக பணத்தை கொண்டு போனா அந்த பணத்தை பறிமுதல் பண்றாங்க. இது எல்லாம் தாண்டி வேட்பாளர்கள் பல கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு நேற்று மாலை இன்று காலை கூட புகார்கள் வருது. அதையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. பட் பொதுமக்களை தடுத்து நிறுத்துற தேர்தல் ஆணையம் ஏன் இந்த வேட்பாளர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை? வேட்பாளர்களை தடுத்து நிற்கிறதுக்கு எதிர்கட்சிகள் அல்லது ஒரு வேட்பாளர் பணம் கொடுக்கிறாருன்னா அவருக்கு எதிராக போட்டியிடுற வேட்பாளர் போய் 10 டைம் 20 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் தேர்தல் ஆணையம் அங்க போகுது. இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் இதை சரி பண்ண முடியாதா? ஒரு தனிநபர் ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக பணத்தை கொண்டு வர்றார் அப்படின்னா அதை ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒருத்தர் பணத்தை எடுத்துட்டு போறாருன்னா அவரை பிடிச்சி வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அலைக்கழிச்சாங்கன்னா அவங்களோட நோக்கம் யாரோ ஒரு உயிருக்கு ஆபத்து கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு வணிகர் இருக்காரு, அவர் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காக பணத்தை எடுத்துட்டு போறாருன்னா அவரை பிடிச்சி 5-6 மணி நேரம் அதுக்கு இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விசாரணையிலேயே கண்டுபிடிச்ச முடியும். அதுக்கான பேப்பர் அதுக்கான ஃபார்ம்ல எல்லாமே இணையத்தில் அதுக்கான சிஸ்டத்தை எல்லாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பொதுமக்களை இந்த அளவுக்கு வாட்டி அலைக்கழிப்பதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்தும் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக சிந்தித்து வரும் நாட்களில் வரும் தேர்தல்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேர்தல் ஆணையம் பல திட்டங்களை தீட்ட வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் இந்த பதிவுல நான் முன்வைக்கிறேன். இரண்டாவது, சின்னங்களை அகற்றுவதற்கு நான் ஒரு டைம் இன்னொரு தனியாவே ஒரு மனு எழுதின தேர்தல் ஆணையத்துக்கு. இப்ப எனக்கு ஒரு பூத்துல வாக்கு இருக்கும். நீங்க ஒரு தனி மனிதன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி கூட தனியா ஒரு ரூம்ல வச்சு எனக்கு மட்டும் வாக்களிக்க பெர்மிஷன் கொடுங்க, சின்னங்களே இல்லாம. ஒருத்தனுக்கு ஒரு டைம் நீங்க 10,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணினீங்கன்னா அடுத்த தேர்தலில் ஒரு 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ அந்த மாதிரி சின்னங்களை பார்க்காம வாக்களிக்க தயாராவாங்க. அந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகும் போது இந்த சின்னங்களை பார்த்து வாக்களிக்கிற தன்மையே ஒழிக்கணும். இன்னமே சின்னங்களை பார்த்து தான் நாங்க வாக்களிப்போம். நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், பட் சின்னத்தை பார்த்தா வாக்களிப்பேன்னு ஒரு நிலை இருந்ததுன்னா அப்ப வேட்பாளரோட தகுதியை பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலையில வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு வேதனையான உண்மை. பட் இதற்கெல்லாமே தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் பெரிய அளவுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இனிமேலாவது ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்கணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் தயார்படுத்திக்கணும். இன்னொன்னு, வாக்களிப்பதற்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறது சம்பந்தமா, அதாவது வேட்பாளர் பெயரையோ கட்சியோ சின்னத்தையோ சொல்லாம எந்தெந்த தகுதிகள் வேட்பாளருக்கு இருந்தால் வாக்களிக்கலாம், எந்தெந்த தகுதிகள் இல்லைன்னா வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்காவது தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படையான எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு பரந்த விழிப்புணர்வு தகவல்களை வெளியிடணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.